மக்களே சும்மா இருக்க நேரம் செல்ல பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து வெரைட்டியாக கேஎஃப்சி சிக்கன் தான் வந்துட்டு இருந்துச்சு. நமக்கு உடனே நாக்கு இருக்க மாட்டேங்குது. டயட் இருக்கவங்க இந்த செல்லை பார்த்தாங்கன்னா உடனே அது வந்து தூண்டுதல் ஆவி அதுலேருந்து வந்துடும் பார்த்துக்காங்க. நாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேஎஃப்சி சிக்கனை தேட ஆரம்பிச்சிடும். அதனால் இவங்கள்ட்ட என்னங்க கேஎஃப்சி சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் இவங்க வேறு ஒரே திட்டு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நாளைக்கு வாங்கி நீ பண்ணிக்கா அப்படின்னு சொன்னாங்க. போங்கங்க நீங்களும் உங்கள் சிக்கனும் சொல்லிட்டு அப்படியே கிச்சன்லேயே பார்த்தேன் எதை வச்சு பண்ணலாம், நமக்கு இன்றைக்கி எப்படியாவது கேஎஃப்சி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் இருந்துச்சா, காலிஃப்ளவர் கேஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ரெசிபி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல லைட்டாக வீடியோ பார்த்தேன். அந்த பொருட்கள்லாம் இப்போ வாங்கி கேட்டால் ஓட வெரைட்டிடா சரி உள்ளதை போட்டு எப்படியாவது வச்சு பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ட்ரை தானே எப்படி இருந்தாலும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரில் புழுப்பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அதனால கொதிச்ச தண்ணியில் மஞ்சப்பொடி போட்டு அதை வந்து லைட்டாக அலசி எடுத்துக்கிட்டேன். காலிஃப்ளவரை ஊற வைக்க தண்ணி மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோல பால், கொஞ்சோல தயிர், தேவையான உப்பும் முட்டையும் இருந்தால் போட்டுக்கலாம். நான் போடலை பார்த்துக்காங்க. எல்லாம் போட்டு நல்லா அடிச்சு கலக்கி அந்த காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்காங்க. ஸ்டப் பண்ணி போடுறதுக்கு மசாலா வந்து பழைய மசாலாலாம் சேர்த்துக்காங்க. கார்ன்ஃப்ளவரும் மைதாமாவும் கூட சேர்த்துக்காங்க. நல்லா முக்கி பொரிச்சு எடுத்தா சூப்பராக இருக்கும் மக்களே. அட இவ்வளோ நாளும் இது தெரியாமல் போச்சேன்னு ஆயிட்டு. இனி சிக்கன்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துக்காங்க.